கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 7வது மாதத்திலேயும் இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வாசியுங்கள். ஆபகுக் தீர்க்க தரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயமுண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், வருஷத்தின் நடுவிலே வந்திருக்கிறோம். கரெக்டாக இந்த மாதம் என்னது? வருஷத்தின் நடுவில், ஒரு 7வது மாதத்தில் நம்ம வந்திருக்கிறோம். அந்த வருஷத்தின் நடுவில் வந்திருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நம்மை உயிர்ப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. உயிர்ப்பிக்குதல் அப்படின்னா ஒரு புதுப்பிக்கிறதான ஒரு அனுபவம். நம்ம இந்த கழுகை பார்த்தோம் அப்படின்னா பலன் குறைந்து போன நேரத்தில் கண்மலையில் போய் என்ன பண்ணுமா, அந்த சிறகுகளை எல்லாம் அது பீத்து விட்டு அப்படி கொஞ்ச நாள் காத்திருக்கும் பொழுது எல்லா சிறகுகளும் என்ன பண்ணுமா, அதுக்கு புதுசாக முளைக்கும். அப்போ அதோட பலன் என்னாகும்? புதுமையான பலத்தோடு கூட திரும்பவும் செட்டைகளை அடித்து அது என்ன பண்ணும்? எழும்பி வர. அதுபோல இந்த மாதத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நம்மை மீண்டுமாய் உயிர்ப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு உயிர்ப்பிக்குதலின் தன்மை, ஒரு உயிர்ப்பிக்குதலின் அனுபவம், ஒரு புதுப்பிக்குதலின் அனுபவம், ரிவைவ் என்கிறதான பதம் அந்த வார்த்தைக்காக பல இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு புதுப்பிக்கிற அனுபவம் அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், ஒரு உயிர்ப்பிக்கிற அனுபவத்தை உனக்கு நான் கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. அந்த உயிர்ப்பிக்குதல் நமக்கு அவசியமா அப்படின்னா, வேதத்திலே ஏன் அந்த உயிர்ப்பிக்கிற அனுபவங்கள் அவசியப்படுத்தப்பட்டிருக்கிறது? உயிர்ப்பிக்கப்பட்டால் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு சில ஆசீர்வாதங்களை வேகமாய் நம்ம பார்த்துட்டு, நம்ம உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமானால் ஒரு சில ஆயத்தங்களை நாம் செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட ஆயத்தங்களை நாம் செய்ய வேண்டும், எப்படிப்பட்டவர்களாய் மாற வேண்டும் என்கிறதை இந்த நாளிலே நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவதாக, நாம் உயிர்ப்பிக்கப்பட்டால் என்னென்ன மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும்? வாசிங்க, வேகமா வாசிங்க. ஒரு சில ஆசீர்வாதங்களை நான் சொல்லுகிறேன். 80ஆம் சங்கீதம் 18வது வசனம். அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்ளுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்தால், அந்த உயிர்ப்பிக்கிற அனுபவம் இந்த மாதத்தில் நமக்கு வந்தால், கர்த்தரை விட்டு ஒரு நாளும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பின்வாங்கவே மாட்டோம். எப்பொழுதுமே முன்னோக்கி செல்கிற அனுபவம் தான் நமக்கு இருக்குமே தவிர, பின்வாங்குகிறதோ, தேக்கம் அடைகிறதோ, லேக்கிங் ஆகிறதோ நமக்கு என்ன பண்ணவே வராது, வரவே வராது. ஹல்லேலூயா. அடுத்தது, நாம் உயிர்ப்பிக்கப்படும் பொழுது நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் வரும்? வாசியுங்கள். சங்கீத புத்தகம் 119:37வது வசனம். மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். ஹல்லேலூயா. 2வது, மாயையை நம்ம பார்க்க மாட்டோம். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நமக்கு ஏன் வீழ்ச்சி வருகிறது, நமக்கு ஏன் துக்கம் வருகிறது அப்படின்னா, பார்க்க வேண்டியதை பார்க்காம இந்த உலகத்தையே, மாயையான இந்த உலகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறதுனால தான் நமக்கு என்ன வருது? வீழ்ச்சிகள் வருகிறது. அப்போ கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கும் பொழுது நம்ம மாயைகளை என்ன பண்ண மாட்டோமா? பார்க்க மாட்டோமா? ஹல்லேலூயா. அடுத்தது வாசிங்க. அதிலேயே 40வது வசனம் வாசிங்க. இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையாயிருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்தால் அவருடைய கட்டளைகளின் மீது, அவரின் மீது ஒரு வாஞ்சை நமக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. ஒரு தாகம் நமக்கு உண்டாகும். அடுத்தது வாசிங்களேன். 119ஆம் சங்கீதம் 88வது வசனம். உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும், அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்துல வசனத்தை நம்மளால என்ன பண்ண முடியறதில்ல, கை கொள்ளவே முடியறதில்ல. வசனம் கஷ்டமா இருக்குது. தேவனுடைய வார்த்தைகள், கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கும் பொழுது நம்ம லகுவாய் தேவனுடைய வார்த்தை விருப்பத்தோட என்ன பண்ணுவோம்? காத்து நடப்போம். ஹல்லேலூயா. அடுத்தது வாசிங்களே. சங்கீத புத்தகம் 71:21. என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். முன்னாடி பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே திரும்பவும் நீங்க எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது, உயிர்ப்பிக்கப்படும் பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய மேன்மையை கர்த்தர் பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய மேன்மை, உலக பிரகாரமான மேன்மைகள், நம்ம பொருளாதார மேன்மைகள் நமக்கு என்ன ஆகும்? பெருகும்.
அப்போ உயிர்ப்பிக்கப்படும் பொழுது பல ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். என்னென்ன ஆசீர்வாதங்கள்? பின்வாங்குதல் வராது, மாயையை நம்ம பார்க்க மாட்டோம், கர்த்தர் மேல வாஞ்சியுள்ளவர்களா இருப்போம், வாக்கின் சாட்சியை காத்து நடப்போம், நம்முடைய மேன்மை என்னாகும்? பெருகும். அல்லேலூயா. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் நம்ம உயிர்ப்பிக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணும்? வந்து சேரும். சரி, நம்ம உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமானால் உயிர்ப்பிக்கிறவர் யார்? கர்த்தர். நம்மை உயிர்ப்பிக்கிறவர் யார்? கர்த்தர். கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்க வேண்டுமானால் ஒரு சில ஆயத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யப்பட வேண்டும். ஒரு சில காரியங்களிலே நம்ம மாற வேண்டும். எப்பேற்பட்ட நபர்களை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நம்ம வேகமாய் தியானிக்க போகிறோம். வாசியுங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 57ஆம் அதிகாரம் 15வது வசனம். நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. இங்கே கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்க வேண்டுமானால் 2 காரியங்கள் நமக்கு இருக்க வேண்டுமாம். அல்லேலூயா. ஒன்று எப்படி இருக்கணுமா? பணிந்த ஆவி இருக்க வேண்டுமாம். 2வது நொறுங்கின இருதயம் இருக்க வேண்டுமாம். அல்லேலூயா. எப்படியா? முதல்ல பணிந்த ஒரு ஹம்பிள்னஸ் நமக்கு என்ன பண்ணணும்? இருக்கணும். 2வது நொறுங்கின இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். நிறைய பேரிடத்துல இந்த நாட்களில் இந்த பணிந்த ஆவி என்ன பண்றது இல்ல, இருக்கிறதே கிடையாது. ஒரு தாழ்மையுள்ள இருதயம் அப்படின்னா என்னது? என்ன சொன்னாலும் என்ன பண்றது? புத்திமதிகள் சரியா சொல்லும் போது, ஆலோசனைகள் சொல்லும் பொழுது, தேவனுடைய வார்த்தை பலிபீடத்திலிருந்து வரும் பொழுது, கர்த்தர் நம்மோடு கூட பேசும்பொழுது அதை அப்படியே நம்ம என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் மீது கர்த்தருடைய கடும் கோபம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மன்னா கொடுத்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஐயோ இந்த மன்னா எங்களுக்கு என்னத்துக்கு, எங்களுக்கு கறி கிடைச்சா நல்லா இருக்கும்னுவாங்க. கறி கொடுத்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, வேற ஏதாவது எங்களுக்கு கிடைச்சா கொம்மட்டி காய்களை நினைக்கிறோம், வெங்காயங்களை நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கர்த்தர் எது கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய என்ன இல்லை, ஒரு மனதில்லை, ஒரு தாழ்மையில் இருதயம் அவர்களுக்கு என்ன பண்ணல, காணப்படல. கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் கர்த்தரை. அப்போ இந்த நாட்கள கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற காரியங்கள் எல்லாம் நன்மைக்கானது. அல்லேலூயா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. சகலவற்றையும் கர்த்தர் நமக்கு எதுக்காக தான் செய்கிறாரு? நன்மைக்கு எதுவாய் செய்கிறார். நம்ம அடிக்கடி கேள்வி கேட்கிறவர்களாய் இருக்கும் பொழுது அந்த கீழ்ப்படுதல் உள்ள இருதயம், அந்த பணிந்த இருதயம், அந்த தாழ்மையுள்ள இருதயம் நம்ம இடத்துல என்ன பண்ணாது? இருக்காது. அப்போ இவ்வளவு நாட்கள், ஒருவேளை இவ்வளவு மாதங்கள் நீங்கள் கர்த்தரை கேள்வி கேட்கிறவராய் இருப்பீர்களானால், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற காரியங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனது. இன்னைக்கு நிறைய பேருக்கு புத்திமதி ஏற்றுக்கொள்கிற இருதயம், ஒரு பணிந்த இருதயம், நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, அது போல காணப்படுகிறபடினால தேவன் நிறைய பேர் மங்கி எறிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில ஒரு உயிர்ப்பிக்குதலின் அனுபவமே என்ன பண்ண மாட்டேங்குது? வரவே மாட்டேங்குது. கடந்த நாட்களில் ஒரு சாட்சியை நான் வாசித்தேன். அது என்னை மிகவும் அசைத்தது. நான் ஏற்கனவே அது உபவாச கூட்டத்தில் சொன்னேன். இந்தியாவின் பில்லி கிரகாம் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? பிபி ஜோப் அப்படின்னு சொல்லுவோம். அவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்காக நிறைய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினவர். நிறைய ஆத்துமாக்கள் கொல்ல அநேகர் ஆச்சரியப்பட்டாங்க. இவ்வளோ ஆத்துமாக்கள் இவர் ஆதாயம் பண்ணி இவ்வளோ அருமையா என்ன பண்றாரு, ஊழியம் செய்கிறாரே அப்படின்னு சொல்லி பயங்கரமாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நாட்கள்ல அவருடைய மகன் கல்லூரியில படித்து கொண்டிருந்தானா. அப்படி கல்லூரியில படித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகி மரித்து போயிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ எல்லாரும் வந்து கேட்டாங்களா, இனிமே நீங்க எப்படி ஊழியம் செய்வீங்க? இந்த மாதிரி உங்க பையனை என்ன பண்ணிட்டான், மரித்து போய்விட்டானே, இனிமே நீங்க ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை செய்ய முடியாது அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும் பொழுது அவர் சொன்னாரா, உண்மையாகவே என் வலது கையை போன்ற என்னுடைய மகன் இழந்தது எனக்கு ரொம்ப வருத்தத்தை என்ன பண்ணுது, கொடுக்குது. ஆனா நான் இதற்காக ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன், கேள்வி கேட்க மாட்டேன். எனக்கு இடது கை இருக்கிறது, இந்த இடது கையை வைத்து இன்னும் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்வேன் அப்படின்னார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட பணிந்த ஆவி, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற காரியங்கள் நன்மைக்கு என்று சொல்கிற ஒரு கீழ்ப்படிந்துள்ள இருதயம்தான் பணிந்த ஆவியை குறிக்கிறது. இப்படிப்பட்ட நபர்களாய் நம்ம இருக்கும் பொழுது மெய்யாகவே இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பார்.
உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. அடுத்தது ஒரு நொறுங்கின இருதயம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நொறுங்கின இருதயம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஆண்டவருக்கு விரோதமா செய்தோம்னா நம்முடைய மனசாட்சி நம்மை பாதிக்கணுமா. ஒரு குற்றம், அதாவது ஆண்டவரே நீர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவரை தேடும் பொழுது நான் அநேக காரியங்களிலே குறைவுள்ளவளா இருக்கிறேன், என்னை அந்த நிறைவை வாஞ்சித்து நான் அப்படிப்பட்ட நிறைவுள்ளவளா நான் மாறணும், ஆனா நான் இப்போ குறைவுள்ளவளா இருக்கிறேன். நொறுங்கின இருதயத்தோடு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுதும் தேவ சமூகத்தில் எப்படி இருக்கணுமா? பணிந்த ஆவி, நொறுங்கின இருதயத்தோடு கூட அவரை தேடும் பொழுது. ஒருவேளை இவ்வளவு நாட்கள் உங்களுக்கு அப்படி ஒரு கீழ்ப்படிதலுள்ள இருதயம், ஒரு தாழ்மையுள்ள இருதயம், ஒரு பணிந்த ஆவி, புத்திமதியை கேட்கும் பொழுது, யாராவது நல்ல வேதத்தின்படி நல்ல புத்திமதிகளை சொல்லும் பொழுது இவங்க ஏண்டா சொல்றாங்கன்னு எரிச்சல் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, ஒரு கீழ்ப்படிதலுள்ள ஒரு தாழ்மையுள்ள இருதயம் உங்களுக்கு என்ன அர்த்தம்? இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்டவர்களா இராதபடி இந்த நாட்களில் நம்ம இருதயத்தை நம்ம சரி செய்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை, உலக பிரகாரமான வாழ்க்கையை கர்த்தர் இந்த மாதத்திலே கட்டாயம் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வாசியுங்கள். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசியுங்கள். அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4 வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல்லென்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஹல்லேலூயா. இங்கே ஒரு உயிர்ப்பிக்கிற அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். நிறைய ஜனங்கள் செத்து போய், அல்லது ஒரு சேனை யுத்த வீரர்கள் செத்து போய் உலர்ந்த எலும்புகளாய் மாறிப்போன ஒரு சூழ்நிலை. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய ஆவியை அங்கே பிரவேசிக்க பண்ணி அந்த உலர்ந்து போன எலும்புகளை எல்லாம் உயிரடைய செய்தார். ஹல்லேலூயா. எதற்காக உயிரடைய செய்தார் அப்படின்னா, ஒரு சேனையா எதிரியோடு போரிட வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிறார் அப்படின்னு சொன்னா, எதற்காக கர்த்தர் உயிர்ப்பிப்பார் அப்படின்னா, இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற்று நல்லா சம்பாதிச்சு நல்லா வாழ்ந்துட்டு போவதல்ல கர்த்தர் உயிர்ப்பிக்கிறது நோக்கம். நம்மை கர்த்தர் உயிர்ப்பிக்க வேண்டுமானால் நமக்கு ஒரு சேனையா எழும்ப வேண்டும் என்கிறதான வாஞ்சை இருக்க வேண்டும். அல்லேலூயா. சேனையா இந்த கடைசி நாட்களை எழும்பி பிசாசின் கையில் இருக்கிற ஆத்துமாக்களை, பிசாசின் கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம போராடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் உயிர்ப்பிக்கிறது அப்படின்னா உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களோடு கூட நின்று போய்விடக்கூடாது. நம்ம உயிர்ப்பிக்கப்படணும்னு நம்ம விரும்புவதற்குரிய நோக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, நம்ம பெரிய சேனையா எழும்ப வேண்டும். கர்த்தருக்கு என்று ஏதாகிலும் காரியத்தை செய்ய வேண்டும். பிசாசோடு கூட என்ன பண்ணணும்? போராடணும். அதுக்கு நமக்கு ஒரு புதிய அபிஷேகம் வேண்டும். இந்த மாதத்தில் ஆண்டவரே ஒரு புதிய அபிஷேகத்தை எனக்கு கொடுத்து நான் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, இவ்வளவு நாட்கள் ஒரு மந்த நிலைமையில நான் காணப்படுகிறேன். ஒரு சேனையாய் உமக்கு எழும்ப வேண்டும். நான் பிசாசோடு கூட போராடுவதற்கு ஆயத்தமாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தினால் இந்த கால வேளையிலே, இந்த நாளிலே என்னை நிரப்புங்கன்னு நீங்க கேளுங்க. இவ்வளவு நாட்கள் நம்ம எதற்காக உயிர்ப்பிக்கப்படணும்னு விரும்பணுமோ, இந்த நாளில ஒரு சேனையாய் நான் எழும்புவதற்கு உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். இவ்வளவு நாட்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு செய்த நன்மைக்கு, எனக்கு கொடுத்த ரட்சிப்புக்கு நான் பாத்திரவானாய் நடக்கல. இதுக்கு மேல கர்த்தர் என்னை உயிர்ப்பித்து ஒரு பெரிய சேனையாய் எழும்ப பண்ணி அநேக ஜனங்களை நான் என்ன பண்ணணும்? கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு சேனையாய் எழும்புவதற்காக நம்ம உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அதற்கு பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியானுடைய பலனை நம்ம கேட்டு என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும். அது மாத்திரமல்ல, இவர்கள் கொலையுண்டவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதை ஒரு விதத்தில் நம்ம தியானிக்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா, ஒருவேளை பலவித சண்டைகள், பலவிதமான காரியங்களினால் இவர்கள் என்ன பண்ணியிருக்கலாம்? மரித்து போயிருக்கலாம். இந்த நாட்களில் நம்ம உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமானால் நமக்கு ஒரு மனம் அவசியம். மற்றவர்களோடு சண்டை போடுகிற காரியங்கள், அட்ஜஸ்ட் பண்ண முடியாத காரியங்கள், விட்டு
கொடுக்க முடியாத காரியங்கள் இவை எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும்? விலக்கி போட வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஒருமனப்பட்டு ஒரு சேனையாய் ஒரு சபையாய் அவரால் உயிர்ப்பிக்கப்பட்டு நிற்கும் பொழுது நம்ம கர்த்தருக்கென்று பெரிய காரியத்தை செய்வோம். அல்லேலூயா. அடுத்தது நம்ம உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வாசியுங்கள். சங்கீதம் 85:6 வாசிங்க. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? ஹல்லேலூயா. இங்கே இந்த உயிர்ப்பிக்குதல் என்கிறதான இந்த பதம் ஆதி நிலைமைக்கு திரும்புதல் என்கிறதான அந்த வார்த்தைக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ உயிர்ப்பிக்குதல் என்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி நிலைமைக்கு திரும்புதல். அல்லேலூயா. இந்த ஆதி நிலைமை அப்படின்றத நான் 3 பங்கா பிரிக்கிறேன். ஒன்று ஆதி அன்பு, 2வது ஆதி நிலைமை, 3வது ஆதி அனுபவம். அல்லேலூயா. ஆதி அன்பு அப்படின்னா அதுக்கு இன்னொரு பதம் ஃபர்ஸ்ட் லவ். என்னது? முதல் அன்பு, ஆதி அன்பு, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க முதல் அன்பு. இப்போ கல்யாணம் ஆன ஒரு கணவன் மனைவி எடுத்துக்கோங்களே, அவங்க மற்ற எல்லா நாட்களை விட கல்யாணம் ஆன ஆரம்பத்தில் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப அன்புள்ளவங்களா இருப்பாங்க. மற்றவங்க செய்கிற குறையை அவங்களுக்கு என்ன பண்ணவே தெரியாது. கணவன் செய்கிற குறையோ மனைவி செய்கிற குறையோ அவங்களுக்கு அவ்வளவா என்ன பண்ணாது, தெரியவே தெரியாது. அவங்க சொல்லுகிற எல்லா வார்த்தைகளையும் அல்லது ரொம்ப நேரம் பேசுவதற்கு, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு விரும்புவாங்க. ஹல்லேலூயா. இது ஒரு விதத்திலே ஆதி அன்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த புதுசுல அந்த குழந்தை என்ன பண்ணுவாங்க, எடுத்து அடிக்கடி கையில வச்சு அதோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அது பேசுற வார்த்தையெல்லாம் ஒரு குழந்தையோட புலம்பல் அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் வாசிச்சேன். நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது அப்பா சொல்லு, அம்மா சொல்லு, தாத்தா சொல்லு, பாட்டி சொல்லு அப்படின்னு திரும்ப திரும்ப என்னைய கேட்டுட்டே இருந்தாங்க. இப்போ நான் எது பேசினாலும் கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கிறியா, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறியா அப்படின்னு ஒரு குழந்தை புலம்புறதா ஒரு இடத்துல நான் வாசிச்சேன். அது போலதான் ஆரம்ப நாட்களில் நமக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையெல்லாம், வாக்குத்தத்தங்கள், வசனங்கள் எல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. திரும்ப திரும்ப வசனங்களை கேட்கணும், பிரசங்கங்களை கேட்கணும், வேதத்தை வாசிக்கணும் அப்படின்ற ஒரு வாஞ்சி இருந்தது. ஆனா இப்பெல்லாம் தேவனோட வார்த்தைனாலே சலிப்பு, தேவனுடைய வார்த்தை அப்படின்னாலே வெறுப்பா இருக்கிறது. அப்படி அல்ல. எப்படி ஒரு கணவன் மனைவி மேல அந்த முதல் அன்பில ஈடுபாடா இருக்கிறார்களோ, ஒரு குழந்தை பிறக்கும்போது அதோட பேச்சை எப்படி நம்ம ரசித்து கேட்கிறோமோ, அது போல நம்முடைய முதல் அன்பை கர்த்தர் மேல வைப்பதற்கு நம்ம இந்த நாட்களிலே திரும்ப வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்துல கர்த்தருக்கு கொடுக்கிற இடத்தை நீங்க எந்த மனுஷனுக்கும் கொடுக்காதீங்க. நம்ம ஆதி அன்புக்கு என்ன பண்ணணும், திரும்பணும். அது மாத்திரம் அல்ல, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆதி நிலைமை அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் மேல ரொம்ப பாசமா இருப்போம், நல்லா ஜெபிப்போம், நல்ல வேதத்தை நம்ம என்ன பண்ணுவோம், வாசிப்போம், ஆலயத்திற்கு வேக வேகமா வருவோம். ஆலயத்துடைய கூட்டங்கள், ஊழியக்காரர்கிட்ட நம்ம வைத்திருக்கிறதான அந்த ஐக்கியம் எல்லாம் ரொம்ப எப்படி இருக்கும், ஆசீர்வாதமாய் நமக்கு இருக்கும். நாளாக நாளாக இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து என்ன ஆகும், எடுபட்டு போகும். இந்த நாட்களில் ஆதி நாட்களில் நம்ம எப்படி செபித்தோமோ, ஆதி நாட்களில் எப்படி சபையின் காரியங்களில் வாஞ்சுள்ளவர்களாக இருந்தோமோ, ஆதி நாட்களில் எப்படி நம்ம ஆண்டவரை துதித்தோமோ, எப்படி இந்த வேத வசனத்தை வாசித்தோமோ, இந்த வார்த்தையை ஒரு குழந்தை பேசுறதை எப்படி ஒரு தாய் தகப்பன் ஆசையா திரும்ப திரும்ப கேட்கிறாங்களோ, அதே போல இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய வார்த்தையை நீங்க திரும்ப 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 நீங்க வாசிங்க. அந்த ஆதி நிலைமைக்கு நீங்கள் வரும் பொழுது கர்த்தர் உங்களை உயிர்ப்பித்து உங்கள் மூலமாய் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அடுத்தது சொன்னேன் ஆதி, என்ன சொன்னேன் முதல்ல, என்ன பார்த்தோம், ஆதி அன்பு, ஆதி நிலைமை, 3வது ஆதி அனுபவம். இது அப்போஸ்தலர்களுடைய அனுபவமா இருக்கிறது. இந்த மாதத்துல நீங்க அடிக்கடி அப்போஸ்தல நடபடிகளை வாசிங்க. ஒரு எழுப்புதலின் புத்தகம் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. அங்கே ஆதி அப்போஸ்தலர்களா இருக்கட்டும், ஆதி சபையா இருக்கட்டும், அவங்க அனுபவங்களை பாருங்க. பரிசுத்தத்திலே ஒரு உன்னதமான நிலைமை அவர்களுக்கு இருந்தது. ஜெபத்திலே ஒரு உன்னதமான நிலைமை, ஒரு மனதிலே மற்றவங்களை உற்சாகப்படுத்துகிறதுல ஒரு உன்னதமான நிலைமை அவர்களுக்கு காணப்பட்டது. ஆதி அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையை நம்ம வாசித்து வாசித்து அந்த விசுவாசிகள் எவ்வளோ பாடுகள் வந்தாலும் சுவிசேஷம் அறிவிக்கிறதுலையோ, அந்த அவருடைய நாமத்து நிமித்தம் அவமானம் அடைவதற்கு ஒரு இடத்துல கூப்பிட்டு அவங்களை அடிக்கிறாங்க. அடிக்கும் பொழுது நமக்கெல்லாம் அழுக வரும். அவங்க ஆண்டவருக்காக நான் பாடுகளை சகித்தேன்னு சந்தோஷமா அந்த இடத்த விட்டு சிரிச்சுட்டு போறாங்களா.
ஹல்லேலூயா. இதுதான் ஆதி அப்போஸ்தலருடைய அனுபவங்கள். அந்த அனுபவங்கள் நமக்கு மீண்டுமாய் வருவதற்கு நம்ம ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஆதி அனுபவங்கள் இந்த மாதம் முழுவதும் நீங்க அப்போஸ்தல நடபடிகளை நீங்க வாசிங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் தெளிவா என்னோடு இடைப்பட்டார். ஒரு உயிர் மீட்சியை நம்முடைய சபையிலே கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒரு புதுப்பிக்குதலின் அனுபவம், ஒரு எழுப்புதலின் அனுபவம் தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது நம்ம கர்த்தருக்காக எழும்புவோம். நம்ம கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்வோம். கர்த்தருக்காக செய்கிற எந்த ஒரு காரியமும் நமக்கு சலிப்பா தோணாது. நம்ம மாறாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து அன்போட சந்தோஷத்தோட கர்த்தருக்காக கிரியை செய்யும் பொழுது அதற்கான முழு பலனை நம்ம என்ன பண்ணுவோம்? அடைவோம். இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்க வேண்டுமானால் ஒரு பணிந்த ஆவி, ஒரு நொறுங்குண்ட இருதயம் நமக்கு காணப்பட வேண்டும். கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்க வேண்டுமானால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒரு சேனையாய் கர்த்தருக்கு எழும்ப வேண்டும் என்கிறதான வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும். அடுத்தபடியாக ஒருமனப்பட வேண்டும். எல்லா விட்டு கொடுக்காத தன்மைகள், எல்லாம் மற்றவங்களோடு இணைந்து போகக்கூடாத தன்மைகள் எல்லாம் நம்மை விட்டு அகற்ற வேண்டும். மூன்றாவது, ஆதி அன்பிற்கு நாம் திரும்ப வேண்டும். ஆதி நிலைமைக்கு நம்ம திரும்ப வேண்டும். அடுத்தது ஆதி அனுபவங்களுக்கு நம்ம திரும்ப வேண்டும். இந்த மூன்று காரியங்களும் நம்ம செய்யும் பொழுது கட்டாயம் இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்து ஒரு பெரிய சேனையாய் மாற்றி நம்முடைய குடும்பத்திலேயும் நம்முடைய சபையிலேயும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆதி அனுபவங்களை பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலர்களை பாருங்க, அவங்களுடைய ஆவிக்குரிய நிலைமைகள் ரொம்ப உன்னதமா இருக்கிற அதே நேரத்தில் அவங்களுக்கு வசனம் சொல்லுது, அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. அவருடைய பொருளாதார தேவைகளையும் கர்த்தர் அற்புதமா என்ன பண்ணினாரு? சந்தித்தார். நம்ம உயிர்ப்பிக்கப்படும் பொழுது ஆவிக்குரிய நிலைமையிலையும் உலக பிரகாரமான நிலைமையிலையும் ஒரு பெரிய உன்னத ஸ்தானத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தின்படி இந்த வாக்குத்தத்தம் ரொம்ப முக்கியமான வாக்குத்தத்தம். எனக்கு ரொம்ப பிடித்த வாக்குத்தத்தம். இந்த உயிர்ப்பிக்குதல் அப்படின்றது நிறைய இடங்களிலே இந்த எழுப்புதலின் பதம் என்கிறதான ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, ஒரு எழுப்புதலை, ஒரு உயிர் மீட்சியை கர்த்தர் சொல்லியிருக்கார், விசேஷித்து சொல்லியிருக்கிறார் பாருங்க. வருஷத்தின் நடுவிலே அவருடைய கிரியாகிய நம்ம என்ன பண்ணுவாரா? உயிர்ப்பிப்பார். அவருடைய வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தை பிடிச்சு கொள்ளுங்க. வருஷத்தின் நடுவில் வந்திருக்கிறேன். இந்த 6 மாசம் ஒரு மந்த நிலைமையா போயிருச்சு. இந்த 7வது மாதத்தில் இந்த வருஷத்தின் நடுவில் நீங்க என்ன உயிர்ப்பித்து தான் அனுப்பணும்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பார். ஒரு புது அபிஷேகத்தை கர்த்தர் தருவார். இப்போ ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்கலாம். அந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி எல்லாரும் கண்களை மூடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை நீர் இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். வருஷங்களின் நடுவில் உம்முடைய கிரியை உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, ஒரு உயிர்ப்பிக்குதலை வாஞ்சித்து ஒரு உயிர்ப்பிக்குதலின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையோடு வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை இந்த நாளிலே நீர் உயிர்ப்பித்து அனுப்பும். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இந்த உயிர்ப்பிக்குதலின் அனுபவம் உண்டாவதாக. ஆண்டவரே, அப்படியே உம்முடைய கிரியாக எங்களை உயிர்ப்பித்து உமக்கென்று ஒரு பெரிய சேனையாய் நிறுத்தி உமக்கென்று பெரிய காரியங்களை செய்ய வைக்க போகிற தேவனுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே நம்ம உயிர்ப்பிக்க போகிற தேவனுக்கு எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? சோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.